வணக்கம். இன்னைக்கு நாம 2025ஆம் வருஷம் பஞ்சாப்ல மருத்துவ படிப்புக்கான அட்மிஷன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்புறம் ஆயுஷ் படிப்புகளுக்கு. ஆமாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், யுனிவர்சிட்டி வெப்சைட்ஸ், கைட்லைன்ஸ், நியூஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த முழு ப்ராசஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி. முக்கியமா இப்போ என்ன நிலைமைன்னு பார்த்தா, ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் தேதிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கலாம். முதல் ரவுண்டு கவுன்சிலிங் இப்ப நடந்துட்டு இருக்கு, இல்லனா முடிஞ்சிருக்கு. கல்லூரிகள்ல சேர்ற நேரம் இது. ஆகஸ்ட் 9 நிலவரப்படி. ஆமா, முதல் சுற்று முடிஞ்சது. சரி, அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எல்லாத்துக்கும் பேஸ் நீட் யூஜி ஸ்கோர் தானே? அதேதான். நீட் யூஜி தேர்வு மதிப்பெண் தான் முக்கியம். பஞ்சாப்ல இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கை நடத்துறது பாபா ஃபரீத் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், அதாவது BFUHS. ஓ, BFUH. அவங்க தான் எம்பிபிஎஸ், பிபிஎஸ், அப்புறம் ஆயுஷ், BAMS, BHMS, BUMS இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்றாங்களா? ஆமா, அவங்க தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஞ்சாப் ஒரு மாதிரி க்ளோஸ்ட் ஸ்டேட் மாதிரி. அதாவது மாநில ஒதுக்கீட்டுல 85% இடங்கள் பஞ்சாப் இருப்பிடச் சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு தான். ஓ, அப்படியா? அப்போ வெளிமாநில மாணவர்களுக்கு அரசு காலேஜ்ல இடம் கிடைக்கிறது கஷ்டமா? ரொம்பவே கஷ்டம். அரசு கல்லூரிகள்ல அந்த 85% பஞ்சாப் மாணவர்களுக்கு போயிடும். ஆனா தனியார் கல்லூரிகள்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்கள் இருக்கு இல்லையா, ஆமா. அது இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அது ஓப்பன் தான். சரி சரி, புரியுது. இப்போ தேதிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் ரவுண்டு முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. அடுத்து? முதல் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை கடைசியில ஆகஸ்ட் ஆரம்பத்துல நடந்துச்சு. ரிசல்ட் ஆகஸ்ட் 6 போல வந்தது. இப்ப ஆகஸ்ட் 9ல இருந்து 12க்குள்ள காலேஜ்ல போய் சேரணும். ஓகே, அப்போ செகண்ட் ரவுண்ட்? அதுக்கான அறிவிப்பு இனிமேதான் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு தனியா ரெஜிஸ்டர் பண்ணணுமா இல்ல முதல் ரவுண்ட்ல பண்ணவங்களே போதுமான அறிவிப்புல தான் தெரியும். ஆனா விருப்பம் தெரிவிக்கிறதும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறதும் முக்கியம். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு இருக்கும்? அது கவர்மெண்ட் காலேஜ்க்கு மட்டும் அப்ளை பண்ணா சுமார் ஒரு 10,000 ரூபாய் இருக்கலாம். பிரைவேட் காலேஜ்னா 1 லட்சம் அல்லது 2 லட்சம் வரைக்கும் போகலாம். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணா அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இது சும்மா சீட் எடுத்துட்டு சேராம போறத தடுக்கிறதுக்காக. சரி சரி, பணம் திரும்ப வருமா? நீங்க சீட் எடுத்து சேர்ந்துட்டா அது அட்ஜஸ்ட் ஆயிடும். இல்ல உங்களுக்கு சீட் கிடைக்கலனாலும் திரும்ப வந்துரும். ஆனா சீட் கிடைச்சு சேரலனா அந்த பணம் கிடைக்காது. புரியுது. கவனமா இருக்கணும். சரி, அடுத்த காலேஜஸ். பஞ்சாப்ல என்னென்ன முக்கிய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு? இருக்கு. கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா GMC பாட்டியாலா, அம்ரித்சரஸ், ஃபரீத்கோட், மொஹாலில இருக்கிற GMCs, அப்புறம் AIMS பத்திண்டா இருக்கு. ஆனா அதுக்கு கவுன்சிலிங் தனியா நடக்கும். அது MCC மூலமா. ஓ சரி. பிரைவேட்ல நிறைய நல்ல பேர் போன காலேஜஸ் இருக்கு. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் CMC லுத்தியானா, அப்புறம் ஸ்ரீ குரு ராம்தாஸ் SGRD அம்ரித்சரஸ், தயானந்த் மெடிக்கல் காலேஜ் லுதியானா, பிம்ஸ் ஜலந்தர், ஆதேஷ் இன்ஸ்டிடியூட் பத்திண்டா, கியான் சாகர் இப்படின்னு நிறைய இருக்கு. அப்ப மொத்தமா எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் தோராயமா? இந்த ஸ்டேட் கோட்டா மூலமா BFUHS கவுன்சிலிங் பண்றதுல சுமார் ஒரு 1780 MBBS சீட், 1260 BDS சீட் இருக்கும். இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா போட்டி ரொம்ப அதிகங்க, குறிப்பா அரசு இடங்களுக்கு. ஆமா, அது எப்போதுமே அப்படிதான். சரி, இந்த காலேஜ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த பெரிய கேள்வி ஃபீஸ். கட்டணம் எப்படி இருக்கு பஞ்சாப்ல? இது ஒரு முக்கியமான விஷயம். கட்டணத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசு கல்லூரிகள்ல ரொம்ப குறைவு. வருஷத்துக்கு 1,70,000 70,000 அந்த ரேஞ்ச்ல வரும். ஓ, அது பரவாயில்லையே. ஆனா தனியார்ல அப்படி இல்ல. அங்க அரசு ஒதுக்கீட்டு சீட்டுக்கே வருஷத்துக்கு 4 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் போகலாம் சில காலேஜ்ல. 4ல இருந்து 6 லட்சமா? அரசு கோட்டாவுக்கு வா? ஆமா, அதுவே அதிகம்தான். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டானா அது 10 லட்சம் 11 லட்சம்னு போகும். சில சமயம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்பாடியோ. NRI கோட்டா? NRI கோட்டா இன்னும் அதிகம். முழு MBBS படிப்புக்கும் சேர்த்து சுமார் 1,10,000 அமெரிக்கன் டாலர் கேட்பாங்க. ஓ மை காட், இதுல வேற வருஷம் ஃபீஸ் ஏறுமா? ஆமா, தனியார் கல்லூரிகள்ல வருஷத்துக்கு ஒரு 10% கட்டண உயர்வு இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இது ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம, அது தனி. இதுல அந்த ஆதேஷ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் பிரச்சனைன்னு ஒன்னு கேள்விப்பட்டேனே, அது என்னது? ஆமா, அது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அவங்க அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வாங்குறதா ஒரு பிரச்சனை கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால மாணவர்கள் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்றது நல்லது.
சரிங்க. இப்போ ஒருத்தர் அப்ளை பண்ணணும்னா என்ன செய்யணும்? பிஎஃப்யூஹெச் வெப்சைட்ல ஆன்லைன்லயா? அதேதான். பிஎஃப்யூஹெச் வெப்சைட்ல தான் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க நீட் ஸ்கோர் கார்டு, 10வது, 11, 12வது மார்க் ஷீட், இருப்பிடச் சான்றிதழ், டாமிசைல், ஜாதி சான்றிதழ், கேட்டகரி சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? பொது பிரிவினருக்கு சுமார் ஒரு 5,900 ரூபாய். எஸ்சி பிரிவினருக்கு இதுல பாதி, ஒரு 2,950 ரூபாய். இது முதல் முறை ரெஜிஸ்டர் பண்ணும்போது. இது இல்லாம சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா? கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு சிஎம்சி லூதியானா, சீக்கிய மைனாரிட்டிக்கு எஸ்ஜிஆர்டி அம்ரித்சரஸ் மாதிரி இடங்கள்ல அதுக்கு தனி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுக்கெல்லாம் தனி நடைமுறைகள் இருக்கு. அதெல்லாம் சரியா பாத்துக்கணும். ஓகே. அடுத்து முக்கியமான விஷயம் இடஒதுக்கீடு. அத பத்தி சொல்லுங்க. பஞ்சாப்ல இடஒதுக்கீடு கொஞ்சம் விரிவானது. எஸ்சிக்கு 25%, பிசிக்கு 10% இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிடபிள்யூடி 5%, விளையாட்டு வீரர்களுக்கு 1%. இது போக பின்தங்கிய பகுதி, பேக்வர்ட் ஏரியா, எல்லைப் பகுதி, பார்டர் ஏரியா மாணவர்களுக்கு தலா 1%. ஓஹோ. அப்புறம் பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ் வாரிசுகள், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகள்னு சில சிறப்பு ஒதுக்கீடுகள் இருக்கு. இடபிள்யூஎஸ் கோட்டா அரசு கல்லூரிகள்ல மட்டும் 10%. என்ஆர்ஐ கோட்டா? என்ஆர்ஐ கோட்டா தனியார் கல்லூரிகள்லயும் சில அரசு கல்லூரிகள்லயும் 15% வரைக்கும் இருக்கு. இந்த ரிசர்வேஷன்லாம் கட் ஆஃப் மார்க்ஸ பாதிக்கும். சில இடங்கள்ல பாண்ட் சிஸ்டம் கூட இருக்கலாம். பாண்ட் சிஸ்டமா? அது என்ன? அது படிப்பு முடிஞ்சதும் குறிப்பிட்ட வருஷம் அரசு மருத்துவமனையில வேலை செய்யணுங்கிற ஒரு ஒப்பந்தம். எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரியல, ஆனா சில இடங்கள்ல இருக்கலாம். அதையும் செக் பண்ணிக்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கு. அப்ப அந்த சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது கல்லூரிகளை தேர்வு செய்யறது ரொம்ப கவனமா செய்யணும் போல இருக்கே. நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை உங்க மார்க்கு, உங்க விருப்பம், கட்டணம் எல்லாத்தையும் வச்சு ஒரு வரிசைப்படுத்தணும், முன்னுரிமை கொடுக்கணும். அந்த லிஸ்ட மாத்தலாமா? கடைசி தேதி வரைக்கும் நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் மாத்தலாம், சேர்க்கலாம், நீக்கலாம். ஆனா கடைசி தேதிக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஃபைனல் லிஸ்ட லாக் பண்ணிடணும். லாக் பண்ணலனா? லாக் பண்ணலன்னா நீங்க சேமிச்சு வச்சிருந்தா கூட அது கணக்குல எடுத்துக்கப்படாம போக வாய்ப்பு இருக்கு. இல்லனா ஆட்டோமேட்டிக்கா கடைசி சேமிச்ச லிஸ்ட் லாக் ஆகலாம். ஆனா ரிஸ்க் எடுக்காம லாக் பண்றது தான் 100% சேஃப். சரி சரி. ரொம்ப முக்கியமான டிப் இது. நாம இவ்ளோ நேரம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பத்தியே பேசணும். ஆயுஷ் படிப்புகள் இருக்குல்ல, பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், அதுக்கு என்ன நிலவரம்? அதுக்கும் பொதுவா பிஎஃப்யூஹெச் தான் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. சில சமயம் தனி அறிவிப்பு வரலாம், இல்ல இந்த நீட் யூஜி கவுன்சிலிங்கோட சேர்ந்தே நடக்கலாம். அதுக்கு லேட்டஸ்டா பிஎஃப்யூஹெச் வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறது தான் நல்லது. பஞ்சாப்ல அரசு, தனியார் ஆயுஷ் கல்லூரிகள் நிறைய இருக்கு. அதுக்கான லிஸ்டும் வெப்சைட்ல கிடைக்கும். ஓகே. அப்போ மொத்தத்துல பார்த்தா பஞ்சாப் மருத்துவ சேர்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குட்பட்ட ஆனா நிறைய நுணுக்கமான விவரங்கள் அடங்கிய ஒரு செயல்முறை இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. தேதிகள், கட்டணம், டாக்குமெண்ட்ஸ், ரிசர்வேஷன் பாலிசி இது எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். குறிப்பா அரசு சீட்டுக்கு போட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, ரொம்ப அதிகம். பிரைவேட்ல கட்டணம் ஒரு பெரிய விஷயம். அதனால மாணவர்கள் தங்களுடைய தகுதி, அவங்க குடும்பத்தோட நிதி நிலைமை, இடஒதுக்கீடு வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப கவனமா முடிவெடுக்கணும். அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? தேதிகள்ல ரொம்ப உஷாரா இருங்க. குறிப்பா அந்த 2வது சுற்று, 3வது சுற்று அறிவிப்புகளை விடாம பாருங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவா ரெடியா வச்சுக்கோங்க. உங்க பட்ஜெட்டுக்குள்ள, உங்க மார்க்குக்கு, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி காலேஜ நல்லா ரிசர்ச் பண்ணி தேர்ந்தெடுங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப கவனமா முன்னுரிமை கொடுங்க. லாக் பண்ண மறக்காதீங்க. கரெக்ட். கடைசியா ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் அரசுல குறைஞ்ச கட்டணம், இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கில் கட்டணம். என்ஆர்ஐ கோட்டா, சில இடங்கள்ல பாண்ட் சிஸ்டம்னு இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மாணவரோட டாக்டர் ஆகணுங்கிற கனவுல அவங்க வாங்கின நீட் மார்க்கை தாண்டி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய முடிவுகளை தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.